சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இன்றைய தினம் என்பது முக்கிய நாளாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் சிஎஸ்கே அணிக்காக நம்ம சஞ்சு சாம்சன் களமிறங்கிய முதல் போட்டியிலேயே மொத்த ஐபிஎல் வரலாற்றையும் காலி செய்த சம்பவம். மொத்த ஐபிஎல் வரலாறு என்பதை விட ஒட்டுமொத்த 400 வருட கிரிக்கெட்டின் வரலாற்றையும் காலி செய்த சஞ்சு சாம்சன் பாராட்டி தள்ளிய சிஎஸ்கே அணியின் பரம எதிரியான மும்பை அணி ஜாம்பவான் வீரரான ரோஹித் சர்மா. ஆமாங்க, ஐபிஎல் போட்டிகள் இன்னும் சில தினங்களில் தொடங்க இருக்கிறது. இந்த வருடத்திற்கான ஐபிஎல் போட்டி தொடங்க இன்னும் சில நாட்களே இருக்கும் பட்சத்தில் இப்போது சிஎஸ்கே அணி முதல் அணியாக பயிற்சியை தொடங்கிவிட்டது. அண்மையில்தான் சிஎஸ்கே அணி பயிற்சிக்காக தோனி உட்பட சிஎஸ்கே வீரர்கள் பலரும் சென்னைக்கு வந்திருந்தனர். அப்படியாக வந்த அனைவரும் தற்போது பயிற்சி களத்தில் தீவிரமாக இறங்கிவிட்டனர். சிஎஸ்கே அணி உட்பட மற்ற ஐபிஎல் அணிகளும் வரிசையாக ஒவ்வொன்றாக பயிற்சிகளை தொடங்கியிருக்கிறது. இந்த நேரத்தில் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக நம்முடைய சஞ்சு சாம்சன் வரலாறு பார்த்திடாத அளவுக்கு அதிரடியான சம்பவம் ஒன்றை செய்திருக்கிறார். அதுவும் இந்த முறை சிஎஸ்கே அணியில்தான் சஞ்சு சாம்சன் விளையாட இருக்கிறார். சமீபத்தில்தான் ட்ரேடு விண்டோ மூலமாக சிஎஸ்கே அணியில் இருந்த ரவீந்திர ஜடேஜா ராஜஸ்தான் அணிக்கும், ராஜஸ்தான் அணியில் இருந்த சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்கும் மாறியிருந்தனர். ஆகவே இந்த முறை சிஎஸ்கே அணியின் செயல்பாடுகளும் ராஜஸ்தான் அணியின் செயல்பாடுகளும் புதுவிதமாகத்தான் இருக்கப் போகிறது. நம்முடைய ஜடேஜாவையும் அவ்வளவு எளிதாக எடை போட்டு விட முடியாது. எத்தனையோ போட்டிகளை சிஎஸ்கே அணிக்கு தனி ஆளாக நின்று வென்று கொடுத்திருக்கிறார் ஜடேஜா. அதேபோல ஐபிஎல் கோப்பையின் இறுதிப் போட்டிகளிலும் ஜடேஜா ஒத்த ஆளாக நின்று சிஎஸ்கே அணிக்கு வெற்றி கோப்பையை பெற்று கொடுத்திருக்கிறார். அதே சமயம் ஜடேஜாவுக்கு இணையான வீரரா சஞ்சு சாம்சன் என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏனென்றால் ஜடேஜாவின் அனுபவமும் ஜடேஜாவின் திறமையையும் ஒப்பிட்டால் அதில் பாதி அளவுக்கு கூட சஞ்சு சாம்சன் வரமாட்டார். அதுவும் சிஎஸ்கே அணியின் மொத்த பலமும் மொத்த பலவீனமும் நன்றாகவே ஜடேஜாவுக்கு தெரியும். ஆகவே இதுவரையிலும் ஐபிஎல் போட்டிகள் என்றால் சிஎஸ்கே அணியும் மும்பை அணியும் தான் கடும் போட்டி நிறைந்த அணியாக இருக்கும். ஆனால் இனிமேல் ராஜஸ்தான் அணியும் சிஎஸ்கே அணியும் தான். இந்த அணிகளுக்கு இடையில்தான் போட்டிகள் என்பது கண்டிப்பாக உச்சக்கட்ட பரபரப்பாக இருக்கப் போகிறது. ஏனென்றால் இதுவரை நண்பனாக இருந்த ஜடேஜா இனிமேல் ஐபிஎல் போட்டிகளில் எதிரியாக மாறப்போகிறார். அதுவும் எந்தெந்த தருணங்களில் தல தோனி எந்த முடிவை எடுப்பார், சிஎஸ்கே அணி எது மாதிரியான வீரர்களை எப்போது எதற்காக பயன்படுத்தும் என்ற அனைத்து விஷயங்களும் ஜடேஜாவுக்கு அத்துப்படி. ஆகவே இந்த வருட ஐபிஎல்லில் மும்பை அணியை எதிர்கொள்வதை காட்டிலும் ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்வதுதான் சிஎஸ்கே அணிக்கு மிகவும் கடினமாக இருக்கப் போகிறது. அதே சமயம் நம்முடைய சஞ்சு சாம்சனை எடுத்துக்கொண்டால் இவரும் ராஜஸ்தான் அணியின் கேப்டனாக இருந்தவர். ஆகவே ராஜஸ்தான் அணியின் ஒவ்வொரு நகர்வுகளையும் சஞ்சு சாம்சனால் நன்கு புரிந்து கொள்ள முடியும். இதுவும் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக மாற இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் வாய்ப்புங்கிற மாதிரி யதார்த்தமாக தான் ட்ரேடு விண்டோ மூலமாக சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே அணிக்கு கொண்டு வந்தது. ஆனால் நடந்து முடிந்த இந்த T20 உலகக்கோப்பை தொடரில் சஞ்சு சாம்சனின் பேட்டிங் ஃபார்ம் வந்துட்டு திடீரென உச்சக்கட்ட ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை சிஎஸ்கே அணியும் சிஎஸ்கே ரசிகர்களுமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஆகவே இப்படி ஒரு விஷயம் சிஎஸ்கே அணிக்கு திடீர் ஜாக்பாட் வாய்ப்பாகத்தான் மாறியிருக்கிறது. இதனால் ஏற்கனவே சஞ்சு சாம்சனை நம்பி ட்ரேடு விண்டோ மூலமாக சிஎஸ்கே அணி தைரியமாக எடுத்திருந்தது. இந்த சூழலில் சஞ்சு சாம்சனும் இப்போது வெறித்தனமான ஃபார்மில் உருவெடுத்து விட்டார். ஆகவே இவருக்கான சரியான வழிநடத்தலுக்காக தல தோனியும் சிஎஸ்கே அணியில் இருக்கிறார். பத்தாக்குறைக்கு நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட்டும் இருக்கிறார். ஆகவே இந்த முறை நம்முடைய சிஎஸ்கே அணியை மற்ற அணிகள் அவ்வளவு எளிதாக எதிர்கொள்ள முடியாது. கிட்டத்தட்ட 3 அனுபவம் வாய்ந்த கேப்டன்களை சிஎஸ்கே அணி பெற்றிருக்கிறது. அதே போல அனுபவம் வாய்ந்த பேட்ஸ்மேன்களும் இவர்கள் ஆவார்கள். தல தோனியை பொறுத்தவரையில் உலக லெவல் கேப்டன்களின் நம்பர் 1 கேப்டன் என்று சொல்லிவிடலாம். அதே போல நம்முடைய ருத்ராஜ் கெய்க்வாட்டை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக எதை எப்படி செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்பது ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு நன்கு தெரிந்திருக்கும். இப்போது நம்முடைய சஞ்சு சாம்சனோ இவரும் ராஜஸ்தான் அணி உள்பட ஒரு சில ஐபிஎல் அணிகளுக்காக கேப்டனாக இருந்திருக்கிறார். ஆகவே இவருக்கும் கேப்டன் என்ற அனுபவம் என்பது அதிகமாகவே இருக்கிறது. ஆக இவர்கள் அனைவரது அணுகுமுறையும் ஒன்றாக இணையும் போது கண்டிப்பாக இந்த வருட ஐபிஎல்லில் எதிரணிகளுக்கு சிம்ம சொப்பனமாகத்தான் மாறப்போகிறார்கள்.
இதை உறுதி செய்யும் விதமாக சமீபத்தில் நடந்த பயிற்சி ஆட்டம் ஒன்றில் நம்முடைய சஞ்சு சாம்சன் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அதிரடியான பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுவும் இவர் இந்த பயிற்சி ஆட்டத்தில் வெறும் 10 பந்துகளில் அரை சதம் அடித்திருக்கிறார். இதற்கு முன்பு அதிவேகமாக அடிக்கப்பட்ட அரை சதம் என்றால் 11 பந்துகளில்தான் அடிக்கப்பட்டுள்ளது. 9 பந்துகளிலும் அரை சதம் அடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது மங்கோலியா, நேபாள் போன்ற சிறு அணிகளுக்கு எதிரான போட்டியில் அடிக்கப்பட்ட சாதனையாகும். ஆகவே அதை சர்வதேச அளவிலான சாதனையோடு ஒப்பிட முடியாது. ஆனால் இந்த ஒரு போட்டியில் சஞ்சு சாம்சன் எதிர்கொண்ட பவுலர்கள் என்பது சர்வதேச அளவிலான நட்சத்திர பவுலர்களாகும். ஆகவே அப்படிப்பட்ட பந்து வீச்சிலேயே வெறும் 10 பந்தில் அரை சதம் எடுத்து மிரட்டியிருக்கிறார் சஞ்சு சாம்சன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல சிஎஸ்கே அணியில் இவர் எப்படி செயல்பட போகிறார் என்பதற்கு இந்த ஒரு பயிற்சி ஆட்டமே எடுத்துக்காட்டாக மாறியிருக்கிறது. மேலும் இந்த ஒரு ஆட்டத்தை குறிப்பிட்டு மும்பை அணியின் ஜாம்பவான் வீரரான நம்முடைய ரோஹித் சர்மா சிஎஸ்கே அணியை வெகுவாக பாராட்டியிருக்கிறார். ஏற்கனவே வெறியான ஃபார்மில் இருக்கும் சஞ்சு சாம்சன் இப்போது ஐபிஎல்லில் அதே ஃபார்மை தொடர்கிறார் என்பதை பார்க்கும்போது இந்த முறை சிஎஸ்கே அணியிடமிருந்து ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றுவது என்பது மும்பை அணியான எங்கள் அணி உள்பட மற்ற அனைத்து ஐபிஎல் அணிகளுக்கும் கடினம்தான் என்று ஓப்பனாகவே கூறிவிட்டார் ரோஹித் சர்மா. ஆகவே சிஎஸ்கே அணியின் பரம எதிரியாக கருதப்படும் மும்பை அணியின் நம்பர் 1 ஜாம்பவான் வீரர் என்று சொல்லப்படும் ரோஹித் சர்மாவே சிஎஸ்கே அணியின் இந்த ஒரு செயலை பார்த்து மிரண்டு போயிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே ஐபிஎல் போட்டிகள் தொடங்குவதற்கு முன்பாகவே பரம எதிரிக்கே கிளி கொடுத்து விட்டார் நம்முடைய சஞ்சு சாம்சன். இந்த ஒரு பயத்தை எதிரணிகளுக்கு அப்படியே தொடர்ச்சியாக வைத்திருக்க வேண்டிய கட்டாயமும் சிஎஸ்கே அணிக்கு இருக்கிறது. அதிலும் ஐபிஎல் போட்டிகள் தொடங்கி முதல் 1-2 போட்டிகளில் சஞ்சு சாம்சன் அதிரடியாக விளையாடிவிட்டாலே கண்டிப்பாக எதிரணிகளின் முன்னேற்பாடான திட்டங்கள் அனைத்தும் குழப்பங்களுக்கு ஆளாகிவிடும். ஆகவே அதனாலேயே கண்டிப்பாக முதல் 2-3 ஆட்டங்களில் சஞ்சு சாம்சன் இதே போல சிறப்பாக அதிரடியாக விளையாடிவிட்டாலே போதுமானது. அதற்கு பிறகு ஒரு சில போட்டிகளில் சஞ்சு சாம்சன் தொடர்ச்சியாக சொதப்பினாலும் கூட அது சிஎஸ்கே அணியை அவ்வளவாக பாதிக்காது. சரி, நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஒரு பயிற்சி ஆட்டம் போலவும் அதே போல நடந்து முடிந்த உலகக்கோப்பையில் வெறித்தனமாக பேட்டிங் செய்ததைப் போலவும் தொடங்க இருக்கும் இந்த ஐபிஎல் போட்டிகளிலும் நம்முடைய சஞ்சு சாம்சன் வெறித்தனமான அதிரடியை வெளிப்படுத்துவாரா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.